ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னாலும், இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ், இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ண அதுக்கான PDFs, அது கூடவே டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய 500+ ஹிந்தி வேர்ப்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னும் மணி 7 கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, அபி 7 பஜே நஹி ஹே और तुम्हें अभी से भूख लगी गई அப்படின்னு கேட்கணும். அபி அப்படின்னா இப்போ, 7 பஜே அப்படின்னா 7 கூட அப்படின்றது அர்த்தம். 7 அப்படின்னா 7, ஸோ 7 மணி கூட அப்படின்னு சொல்றதுக்கு 7 பஜே. ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு நஹி ஹே, அதுக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவுர் அபிசே. அவுர் அபிசே அப்படின்னா அதுக்குள்ள. ஸோ உனக்கு அப்படின்னா வந்து தும்ஹே. ஸோ அவுர் தும்ஹே அபிசே, பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பூக் லகி லக் கயி. பூக் லக் கயி, பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறதா அர்த்தம். அபி 7 பஜே நஹி ஹே और तुम्हें अभी से भूख लग गई. அடுத்தது, இன்னும் மார்ச் மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எவ்வளோ வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஸோ அபி மார்ச் பி நஹி ஆயி ஆயாஹே. ஸோ மார்ச் மாசம் கூட வரல. ஸோ மாசம் அப்படின்னா மஹினா அப்படின்றத சொல்லலாம். இங்க மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணலாம். அப்படி மென்ஷன் பண்ணும் பொழுது அபி மார்ச் மஹினா பி நஹி ஆயாஹே और अभी से, அதுக்குள்ள இத்தனி கர்மி ஹோ கயி ஹே, இவ்வளோ வெயிலா இருக்கு. கர்மி அப்படின்னா வெயில், ஹோ கயி ஹே வெயிலாக இருக்கு, வெயில் அடிக்குது. ஸ்கூல் ஆரம்பிச்சு 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள புக்கை கிழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி, ஸோ நம்மளோட பிள்ளைங்களை திட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு, ஸ்கூல் ஷுரு ஹுயி 10 दिन भी नहीं हुई. ஸோ ஷுரு ஹுயி அப்படின்னா வந்து ஆரம்பிச்சு, 10 दिन भी அப்படின்னா 10 நாள் கூட, ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு நஹி ஹுயி, அதுக்குள்ள அவுர் தும்ஹே அவுர் தும்னே அபிசே. ஸோ அதுக்குள்ள அப்படின்றதுக்கு தான் வந்து அவுர் அபிசே. தும்னே அப்படின்னா நீங்க, கிதாப் அப்படின்னா புக்கு, ஃபாட் தி அப்படின்னா வந்து கிழிச்சிட்ட அப்படின்றது அர்த்தம். ஸோ புக்கை பெண் பாலா கன்சிடர் பண்ணுவாங்க, அதனாலதான் ஃபாட் தி அப்படின்றது வருது. இதுவே ஒரு ஆண்பால் பொருளை பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஃபாட் தியா அப்படின்றது வரும். அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பொருட்களை பெண்பால் ஆண்பாலா கன்சிடர் பண்ணி தான், எல்லா பொருட்களையும் பெண்பால் ஆண்பாலா கன்சிடர் பண்ணி தான் பேசுவாங்க. அதை பொறுத்து தான் அந்த வேர்பும் மாறும். அடுத்தது, அவ போனை வாங்கி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள அது ஒர்க் ஆகல. உசே ஃபோன் கரீதே 1 हफ्ता भी नहीं हुआ. 1 हफ्ता அப்படின்னா 1 வாரம், 1 வாரம் கூட. ஸோ 1 हफ्ता भी नहीं हुआ அப்படின்னா ஆகல. और वो अभी से, அதுக்குள்ள काम नहीं कर रहा है. काम नहीं कर रहा है அப்படின்னா அது வேலை செய்யல அப்படின்றது அர்த்தம். கல்யாணம் ஆகி 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஷாதி ஹுயி 2 மஹினே பி நஹி ஹுயி. ஷாதி ஹுயி அப்படின்னா கல்யாணம் ஆகி, கல்யாணம் நடந்து, ஹுயி ஹுயி அப்படின்னா நடந்து, ஆகி அப்படின்றது அர்த்தம். 2 மஹினே பி அப்படின்னா 2 மாசம் கூட, ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நஹி ஹுயி. அவுர் வே அபிசே, அதுக்குள்ள அவங்க லட்னே லஹேஹேன் அப்படின்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சண்டையாகிடுச்சு. லட்னா அப்படின்னா வந்து சண்டை. ஸோ லட்னே லஹேஹேன் அப்படின்னா சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. வேலைக்கு சேர்ந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள லீவ் கேட்கறான் அப்படின்னு சொல்றதுக்கு, காம் ஷுரு கியே 2 दिन भी नहीं हुई. ஷுரு கியே வேலை ஆரம்பிச்சு. ஸோ காம் ஜாயின் கர்னே அப்படின்னு சொல்லலாம். ஸோ காம் ஜாயின் கியே 2 दिन भी नहीं हुई और वो भी से. और वो अभी से. ஸோ அதுக்குள்ள அப்படின்னா வந்து அவர் அபிசே. ஓ சுட்டி மாங் ரஹாஹே, லீவு கேட்டுட்டு இருக்கான். சுட்டி மாங் ரஹாஹே, பூச் ரஹாஹே அப்படின்றதையும் சொல்லலாம். சுட்டி பூச் ரஹாஹே. அவன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நல்லா சம்பாதிக்கிறான். உசே பிஸ்னஸ் ஷுரு கியே 1 साल भी नहीं हुआ. 1 வருஷம் கூட ஆகல. 1 साल भी 1 வருஷம் கூட ஆகல. நஹி ஹுவா. ஷுரு கியே அப்படின்னா ஆரம்பிச்சு அப்படின்றது அர்த்தம். அவர் ஓ அபிசே, அதுக்குள்ள அவன் அச்சா கமானே லகாஹே, நல்லா சம்பாதிக்கிறான். ஸோ கமானா அப்படின்னா சம்பாத்தியத்தை குறிக்குது. ஸோ அச்சா அப்படின்னா நல்லா. ஸோ அச்சா கமானே லகாஹே, நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கான். வீட்டை தொடச்சி 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள டீ ஊத்திட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, கர் சாஃப் கியே 10 மினிட்
பி நஹி ஹுயி 10 நிமிஷம் கூட. ஸோ 10 மினிட் பி. பி அப்படின்னா நிமிஷம் கூட, அந்த கூடன்னு சொல்றதுக்கு தான் பி. நஹி ஹுயி அப்படின்னா ஆகல. और तुमने अभी से அதுக்குள்ள சாய் கிர் தி அப்படின்னா டீ ஊத்திட்ட. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரிதான். ஸோ அங்க சாய் பெண்பால் அப்படின்றதுனால கிரா தி அப்படின்றது வருது. இதுவே காஃபி வந்து ஆண்பாலை கன்சிடர் பண்ணுவாங்க, அப்ப கிரா தியா வரும். இங்க சாய் பெண்பால்ன்றதுனால கிரா தி. அடுத்தது கெஸ்ட் வந்து 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவங்க எப்ப போவாங்கன்னு கேக்குறான். ஸோ மெஹமான் கோ ஆயே அப்படின்னா கெஸ்ட், மெஹமான் அப்படின்னா விருந்தாளி, விருந்தாளிகள் அப்படின்னா மெஹமான் கோ ஆயே. 2 கண்டே பி நஹி ஹுயி 2 மணி நேரம் அப்படின்னா 2 கண்டே 2 மணி நேரம் கூட அப்படின்னு சொல்றதுக்கு 2 கண்டே பி. நஹி ஹுயி அப்படின்னா ஆகல. और तुम அதுக்குள்ள நீ, அபிசே அதுக்குள்ள நீ, பூச் ரஹே ஹோ கேட்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா பூச் ரஹே ஹோ. வே கப் ஜாயேங்கே அவங்க எப்ப போவாங்கன்னு. ஸோ அவங்க எப்ப போவாங்கன்னு அந்த நூ சவுண்டு வருது இல்லையா, தமிழ்ல கரெக்டான தமிழ்ல எழுதும் போது அவங்க எப்ப போவாங்க என்று நீ கேட்க ஆரம்பிச்சுட்ட. ஸோ என்று, அந்த என்றுக்கு அடுத்தது வர்றதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் ஹிந்தியில. இந்த மாதிரி இது ரிலேட்டடான இந்த ஃபார்மேட் சென்டென்ஸ் வந்து நிறைய நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ மெஹமான் கோ ஆயே 2 घंटे भी नहीं हुई और तुम अभी से पूछ रहे हो कि वे கப் ஜாயேங்கே எப்ப போவாங்க அப்படின்னா கப் ஜாயேங்கே. மழை நின்று 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள திரும்ப மழை ஆரம்பிச்சிருச்சு. பாரிஷ் ருக்கே. ஸோ மழை நின்று, ருக்கே அப்படின்னா நின்று. 1 घंटे भी नहीं हुआ 1 மணி நேரம் கூட ஆகல. और फिर से அதுக்குள்ள பாரிஷ் शुरू हो गई அப்படின்னா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா शुरू हो गई. சார்ஜ் போட்டு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பேட்டரி குறைஞ்சிருச்சு. சார்ஜ் கியே 10 मिनट भी नहीं हुई அப்படின்னா 10 நிமிஷம் கூட ஆகல. और अभी से बैटरी कम हो गई அப்படின்னா बैटरी कम हो गई பேட்டரி கம்மியாகிடுச்சு. புது போன் வாங்கி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கீழே போட்டுட்டேன். ஸோ நயா ஃபோன் கரீதே, நயா ஃபோன் கரீதே அப்படின்னா புது ஃபோன் வாங்கி, கரீதே. 2 दिन भी नहीं हुई 2 நாள் கூட ஆகல. और तुमने அதுக்குள்ள நீ. ஸோ அபிசே, ஸோ और அபிசே அப்படின்னா அதுக்குள்ள, தும்னே அப்படின்னா நீனு. இசே நீச்சே கிர்தியா, இங்க பாருங்க கிர்தியா அப்படின்றது வருது. சாய்க்கு கீழே ஊத்திட்ட அப்படின்றதுக்கு கிர்தி அப்படின்றத பார்த்தோம். இங்க போன், புது போன், போன்ன்றது ஆண்பால் அப்படின்றதுனால நீச்சே கிர்தியா அப்படின்றது வருது. கீழே போட்டுட்ட அப்படின்னா நீச்சே கிர்தியா. ஸ்கூல் விட்டு வந்து 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள விளையாட போயிட்டான். ஸ்கூல் சே ஆயே, ஸ்கூல்ல இருந்து அப்படின்னா சே. ஸோ ஸ்கூல் சே ஆயே, ஆஃபீஸ்ல இருந்து அப்படின்னா ஆஃபீஸ் சே ஆயே. ஸோ ஸ்கூல் சே ஆயே. ஆதா கண்டா பி நஹி ஹுவா. ஆதா கண்டா அப்படின்னா 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் கூட. ஆதா கண்டா பி நஹி ஹுவா அப்படின்னா ஆகல. और अभी से वो கேல்னே சலகையா விளையாட போயிட்டான். இதுவே அவள், ஒரு பெண்ணை பத்தி பேசுறீங்க அப்படின்னா கேல்னே சலி கயி அப்படின்னு சொல்லணும். அவன் அப்படின்றதுனால கேல்னே சலகையா அப்படின்றத சொல்றோம். தூங்கி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள குழந்தை முழிச்சிருச்சு. ஸோ சோயே அப்படின்னா தூங்கி. 5 மினிட் பி நஹி ஹுயி 5 நிமிஷம் கூட, 5 மினிட் பி நஹி ஹுயி ஆகல, அதுக்குள்ள. और अभी से बच्चा जाग गया அப்படின்னா எழுந்துட்டான். ஸோ எழுந்திருக்கிறது வந்து ஜாக்கையா அப்படின்றத, முழிச்சுக்கிறது, எழுந்திருக்கிறது, அதுக்கு வந்து ஜாக்கையா அப்படின்ற வேர்பை வந்து ஹிந்தியில யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜாக்கையா அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல, நம்ம தமிழ்ல எவ்வளோ வேர்பு பேசுறோம் தெரியுமா? காமனா பார்த்தா ஒரு 100 வேர்ப்ஸ் தான். பட் அது இல்லாம நம்ம தெளிவா ஒரு வேலையை, ஒரு ஆக்ஷன் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான வேர்ப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி 500+ வேர்பு என்கிட்ட ஹிந்தியில எப்படி சொல்றது அப்படின்றதுக்கான பிடிஎஃப் இருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிகினரா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.